Hi, hello, my dear budding software engineers. எனது இனிய கணினி நிரல் துறை மக்களேன்னு சொல்லலாமா? சரி. அ குட் ஆஃப்டர்நூன்பா எல்லாருக்கும். இப்போ இன்னைக்கு மார்ச் 31. ஓகே. டைம் சரியா 2:20 பிஎம். ஓகே. இந்த வீடியோ 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் வருமா? எனக்கு எதுவும் தெரியல. ஓகே. இப்போ நீங்க இருக்கிறது வந்து டெவ்ஆப்ஸோட 2ண்ட் டே. ஓகே. மக்களே, இது நான் ஒண்ணு இம்பார்ட்டன்ட் ஒரு டிஸ்க்ளைமர். ஓகே. இது வந்து ஸ்பீடா படிக்கிற இடம் கிடையாது. ஓகே. எனக்கு அது புடிக்கவே புடிக்காது. ஏன்னா, நான் அப்படி படிச்சு வந்தவன் கிடையாது. ஓகே. நான் என்னால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல தான் கொண்டு போக முடியும். ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவ கவனிங்க. மேபி அது இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கத்துல இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல டெவ்ஆப்ஸ்ன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஓவரால் ஏரியல் வியூ அப்சர்வேஷன் குடுத்திருப்பேன். ஓகே. கிளியரா. சரியா? ஏன்னா, என்னால அத வந்து ஈஸியா கவனிக்க முடியுது. ஓகே. எப்படி சொல்றேன்னா, நான் வந்து எனக்கு வயசு 50. ஓகே. 1993ல என்னோட காலேஜ்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? 1992ல சாரி 96ல முடியுது. ஓகே. நான் அப்போ 92, 96லயே நான் வந்து கோபால், ஓகே. அதுக்கப்புறம் ஃபோர்ட்ரானு, என் காலேஜ் டைம்ல வந்து ஐ வாஸ் வொர்க்கிங் வித் இதுல மியூபி மைக்ரோ ப்ராசஸர் 8085. ஓகே. ஸோ, நான் இதுலலாம் வொர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டார்ட்டட் கேரியர் வித் டீச்சிங். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோவா அப்படியே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து, இப்போ எப்படியோ வண்டி ஓட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இத, ஓகே. என்னால ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியும். என்னன்னா, நீங்க கரெக்ட்டா அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ காலையில போட்டிருப்பேன். யூ ஆர் பவர்ஃபுல்ல. ஓகே. நம்மகிட்ட வந்து அதாவது டெய்லியும் ரெகுலரா படிக்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம போயிருச்சுங்க. ஓகேவா? அத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. கத போதும். ஏன் வந்து என்னால வந்து ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியும்னா, நான் கொஞ்சம் பழைய ஆளு அப்படிங்கிறதுனால. ஓகே. என்னென்ன ஒவ்வொரு வெர்ஷன்லயும் நான் அதுக்கப்புறம் வந்து இதுல வொர்க் பண்ணியிருக்கேன். ஜாவா ஸ்ட்ரட்ஸ், ஆரக்கிள் 10G அதெல்லாம் வந்து 2000ல. சரியா? ஓகே. சும்மா இத வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்ட்ட இருந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதனால நான் மெதுவா தான் எடுப்பேன். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து டெவ்ஆப்ஸ் பேசிக்ஸ். ஓகே. ஏன்னா எடுத்த உடனே கோடிங் உங்களால போ முடியாது. ஓகே. நீங்க அந்த மாரி இது வந்து இந்த பிளேலிஸ்ட் அதுக்கானது இல்ல. ஆனா போவோம். ஓகேவா? ஆனா போவோம். ஓகே. முதல்ல வந்து டெர்மினாலஜிஸ்ன்னு இருக்கு. டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஏன்னா இப்போ கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஃபாஸ்ட்டா இருக்காங்க. அஜைல் ப்ராசஸ். ஓகே. ஸோ, நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பேசிக்ஸ் அந்த டெர்மினாலஜி, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மீனிங்லாம் தெரியாம, ஸ்ட்ரெய்ட்டாவே அப்ளிகேஷன்ல இறங்கி, அந்த வேலையே வேண்டாம். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கும் உங்களுக்கு உங்களால கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியாது. ஓகே. நான் இப்ப சொல்லப் போற ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால வந்து வித்தவுட் ஃபர்தர் டிலே, ஓகே. தாமதிக்காமல் நம்ம ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே. ஆ. சரி. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே. எனக்கு வந்து ஆ ஒரு 2012ல நான் ஒரு பெரிய கம்பெனில போய் நான் ஜாயின் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆ டெக் லீட் ஆகுறேன். ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு. சரியா? அப்படியே வண்டி ஓடிட்டுருக்கு. நான் என்னால வந்து எல்லாத்தையுமே ஒரு மேலோட்டமான பார்வையில எல்லாத்தையும் நான் ஈஸியா பார்க்குறேன்.
ஓகேவா? அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கா இருக்கட்டும், ஓகே. இப்போ இந்த டெவ்ஆப்ஸா இருக்கட்டும், மைக்ரோ சர்வீசஸா இருக்கட்டும், எல்லா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸா இருக்கட்டும். ஓகே. வாட் எவர் இட் மே பி. ஓகே. நான்லாம் வந்து எப்படின்னா, நாங்கலாம் அதாவது என்ன மாரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து என்ன ஐடி வேர்ல்ட்ல என்னென்ன டெய்லி என்னென்ன நடக்குது? அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். மோஸ்ட்லி அது வந்து அது எப்படின்னா, அதெல்லாம் எப்படி சொல்றது? ஓகே. சில பேருக்கு வந்து அனிமேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில பேர் இருப்பாங்க. ஓகே. நேத்து நான் ஒருத்தர பத்தி நான் சொல்லியிருப்பேன். பாருங்க. யூ ஆர் பவர்ஃபுல்ல. சி அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. அது புது டெக்னாலஜி கத்துக்கிறது, வைக்கிறது. ஓகே. அது அது ஒரு மாரி ஓகே. அது வந்து அது எப்படி எப்படி சொல்றது? இது நாங்க இதெல்லாம் நாங்க படிக்கிறது கிடையாது. பை இன்ட்ரெஸ்ட் ஓகே. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது வந்து நெறைய அது பை டிஃபால்ட் அது அப்படியே வந்து என்ன சொல்றது? அது ஒரு ஹேபிட் மாரி வந்துரும். ஓகே. சரி. அப்புறம் இப்ப இதுக்கு வருவோம். ஓகே. டெவாப்ஸ்க்கு வருவோம். நான் போன வீடியோல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். அதுக்கு வேணா ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓகே. நான் உங்க கூட இருந்தே பக்கத்துல சொல்லிக் குடுக்குற மாரி வரும். ஓகே. இந்த வீடியோ எவ்வளோ டைம் எடுக்குதோ, இல்லையோன்னு தெரியல. ஓகே. சரி நான் வந்து அந்த வீடியோல யூஸ் பண்ண டைம் நான் போட்டுர்றேன். ஓகே. இட் வாஸ் இன் ஓகே 2022 ஓகே 2012 நான் அப்சர்வ் பண்ணது. ஓகேவா? ஓகே. அதோட அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ அந்த வீடியோல என்ன இருக்கும் அப்டின்னா, அதாவது ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல். ஓகே. அதாவது பிசினஸ் அனலிஸ்ட்ல இருந்து எஃப்ஆர்டி பிரிப்பேர் பண்ணி, ஓகே. திருப்பி நான் அத வந்து எடுக்க விரும்பல. ஓகே. வேணும்னா அது இதில போட்டுக்கலாமா? ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது வேணும். ஓகே. ஒரு ஓவரால் லுக் தேவ. ஓகே. ஆஹாஹாஹா! சாரி மக்களே! இதெல்லாம் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. இங்க இருக்கா? ஓகே. இது பாருங்க. ஓகே. சும்மா வச்சுக்கோங்க. ஓகே. பிசினஸ் அனலிஸ்ட்லருந்து எஃப்ஆர்டி வருது. ஓகே. அப்புறம் இங்க வந்து அந்த எஃப்ஆர்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கும் போகும். பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கும் போகும். ஓகே. அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க. ஓகே. அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்ச உடனே, அது வந்து டெஸ்டிங்க்கு போகுது. அதாவது டெஸ்டிங் டிஐடி அதெல்லாம் டெஸ்டிங் டீமு. டெவலப்மென்ட் ஓகே. இன்டகிரேட்டட் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க எல்லாருமே இட் இஸ் பெட்டர் டூ ஓப்பன் இன் பெயிண்ட். இது திருப்பியும் ஏன்னா இது ஒரு ஓவரால் பிக்சர் நான் குடுக்கணும் உங்களுக்கு. செகண்ட் வீடியோ டக்குன்னு கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு புரியிறவங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓகே ரெட் கலர் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த செக்ஷன் இது எல்லாமே ஒரே கம்பெனில இருக்கும். புரிஞ்சுதா? வேணா அந்த கம்பெனி நேம் வந்து ஏபிசின்னு வச்சுப்போம். கம்பெனி ஏபிசில இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? அந்த ஒரு கம்பெனில தான் ஐ மீன் சாஃப்ட்வேர் கம்பெனி. கம்பெனினா சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த ஒரு கம்பெனில தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அந்த அந்த பிசினஸ் அனலிஸ்ட்டும் அந்த கம்பெனில இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸும், பேக் அண்ட் டெவலப்பர்ஸும் ஓகே சேர்ந்து வந்து பேஸ்ட் ஆன் எஃப்ஆர்டி எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க ஒரு அப்ளிகேஷன் பிரிப்பேர் பண்றாங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து டிஐடி போகுது. ஓகேவா? அந்த டிஐடி அப்படிங்கிறதும் அங்கே தான் இருக்கும். எங்கன்னா அதே கம்பெனில. ஓகே. ஏபிசிடி கம்பெனிலேயே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டு, இந்த யுஏடிலாம் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த சிட்டு, இந்த யுஏடி. ஓகே. தயவுசெய்து கவனிக்காதவங்க லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே. டெஸ்டிங் இந்த யுஏடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்பெனிட்ட இருக்கும். இது வேணா XYZன்னு வச்சுக்கோங்க. இது தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது பெரிய, பெரிய கம்பெனி நிறுவனங்கள் எல்லாம் இப்படி தான் வந்து அதாவது ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரஃப் ஐடியா இருந்தா தான், உங்களுக்கு டெவ்ஆப்ஸ உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. திருப்பி சொல்லிட்டேன். ஓகே. ஐயோ! அப்பா! ரொம்ப பெருசா வருது.
நான் சின்னதா தானே குடுத்தேன். சரி. ஓகே. இது ஜாலியா படிக்கிற இடம். ரொம்ப சீரியஸான பெர்சன்ஸ்க்கு இங்க இடம் இல்ல. ஓகேவா? XYZ கம்பெனி. நீங்க ரொம்ப சீரியஸா இறங்குனீங்கன்னா வந்து உங்களால நீங்க ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிருவீங்க. ஓகேவா? XYZ கம்பெனி. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட்டு ரெட் பாக்ஸு ஏபிசிடி கம்பெனி. அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கீழ இருக்கிற ஒரு ரெட் பாக்ஸ் வந்து XYZ கம்பெனி. இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவ்வளதான். ஓகேவா? ஸோ, அந்த ஏபிசிடி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலிஸ்ட், டெவலப்பர்ஸ், ஓகே, டிஐடி டெஸ்டிங் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டிஐடி டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்புறம் அப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து டெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கும். புரிஞ்சதா? ஓகே. இப்படித்தான் வந்து அதாவது இது நான்லாம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங் டொமைன்ல. சரியா? ஓகே. அதாவது நான்லாம் இருந்தது வந்து ஒரு பேங்கிங் டொமைன். ஓகே. அந்த பேங்க் என்ன பண்ணும்னா, ஓகே, டெஸ்டிங் ஓகே இந்த கம்பெனி கவனிச்சுக்கட்டும். ஓகே. டெவலப்மென்ட் அப்புறம் எஃப்ஆர்டி ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிஐடி வரைக்கும் ஓகே இந்த கம்பெனி வந்து கவனிச்சுக்கட்டும். அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்க, பிரிச்சு அதுக்கேத்த மாரி பணத்த வந்து ஓகே ஒவ்வொரு கம்பெனிக்கும் குடுப்பாங்க. சரியா? இது மாரி ஓவரால் ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த XYZ கம்பெனில தான் ஓகே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கு, சிட்டு ஓகே அப்புறம் டெஸ்டிங் யுஏடி. சிட்டுன்னா சிஸ்டம் இன்டகிரேட்டட் டெஸ்டிங். ஓகே. அதில என்னன்னு பார்க்கணும். சாஃப்ட்வேர் துறைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஓகே யூ நீட் டூ அப்சர்வ் எ லாட். ஈச் அண்ட் எவ்ரி டெர்மினாலஜி, டெக்னிக்கல் வேர்டு அதோட அதுதான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதே அதுக்கு தான். ஓகே. இத வந்து நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எப்படி எளிமையா சொல்லிக் குடுக்க முடியும்? அப்படிங்கிறதுனால தான். சரியா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த டெஸ்டிங் யுஏடி. யுஏடின்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கப்புறம் புரொடக்ஷன். புரிஞ்சதா? ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆ ஓகே. இதுவரைக்கும் நான் இப்படி போட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஓகே. இந்த மாரி குட்டி, குட்டி தப்புலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே. இப்படி இருக்கணும். ஓகே. இது மாரி இருக்கும். ஓகேவா? த ஹோல் வந்து XYZன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படியும் இருக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து சிட்டு மட்டும் இதுக்கு மட்டும் ஒரு கம்பெனியா இருக்கலாம். அதாவது ஒரு கம்பெனி கவனிச்சுக்கலாம். ஓகே. அது வந்து இட் டிபெண்ட்ஸ். சரியா? அப்புறம் இது மட்டும் ஒரு கம்பெனியா இருக்கலாம். ஓகே. அநேகமா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியா கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஓகே. இட் ஆல் டிபெண்ட்ஸ். சரியா? ஓகே. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேங்கிங் டொமைன்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே. ஸோ, அதனால வந்து இந்த சிட்டு அதாவது சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்க கவனிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி. அப்புறம் டெஸ்டிங் யுஏடிலாம் கவனிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே யுஏடிலருந்து அதுக்கப்புறம் ஃபைனலா புரொடக்ஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த ஓவரால் பிக்சர் உங்க மைண்டுக்குள்ள வரணும். ஓகேவா? ஓகே. லாஸ்ட் வீடியோல நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. வாட் இஸ் வாட்ன்ட்டு. சரியா? சரி. அப்ப இந்த வீடியோல எதுக்கு அப்டின்ட்டு எனக்கு எப்படியாவது வந்து டெவ்ஆப்ஸ வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்க மண்டைக்குள்ள கொண்டு போணும்னு ஆசை. டெவ்ஆப்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? டெவ்ஆப்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே. உங்களுக்கு கிளியரா புரியணும்னா, ஓகே. இப்ப பாருங்க நான் இந்த ஒரே நிமிஷம். இந்த ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாமா? ஓகே. இது பாருங்க. ஓகே. அதாவது இப்ப நல்லா கவனிங்க. நான் இங்கிருந்து இந்த அப்ளிகேஷன ஓகே. இந்த இந்த டிஐடிங்கிறது அது ஒரு சர்வர், அது ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளதான். இந்த சிட்டுங்கிறது அது ஒரு கம்ப்யூட்டர், அது ஒரு சர்வர். இந்த யுஏடிங்கிறது அது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சர்வர். குழம்பிக்காதீங்க. ஓகே. இது வந்து டிஐடி என்வைரன்மென்ட்ன்பாங்க. இத. புரிஞ்சுதுங்களா? யப்பா! ஓகே. இத வந்து டிஐடி என்வைரன்மென்ட்ன்பாங்க. ஓகேவா? இது சிட் என்வைரன்மென்ட். ஓகே. உங்களுக்கு வந்து என்வைரன்மென்ட்ங்கிற வார்த்தை உங்க மனசுக்குள்ள போணும். இது யுஏடி என்வைரன்மென்ட். ஓகே. இது
ப்ராட் என்வைரன்மென்ட், புரொடக்ஷன் என்வைரன்மென்ட். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அத நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ஓகே. இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப்பர் மெஷின்ல இருக்குமா? ஓகே. டெவலப்பர் முடிச்சுட்டான். டெவலப்பரும், பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரும், பேக் எண்ட் டெவலப்பரும் சேர்ந்து இந்த அப்ளிகேஷன முடிச்சுட்டாங்க. ஓகே. முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன வந்து டிஐடி டிஐடி சர்வர் ஆர் டிஐடி கம்ப்யூட்டர் கொண்டு போனா தானே டெஸ்ட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு மனுஷர் தான். நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பீரியட்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். எந்த பீரியடு? 2012. என்னால தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் இந்த கான்செப்ட்ட. ஓகேவா? கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஸோ, ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அவ்ளோ வியூஸ் போயிருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு என்ன கான்செப்ட்ங்கிறது தெரியல. ஓகே. வாட் இஸ் கோயிங் ஆன்ட்டு. இதுல என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன ஓகே. இந்த அப்ளிகேஷன டிஐடி என்வைரன்மென்ட்ல மேனுவலா தான் அதாவது ஒரு மனுஷன் தான் அந்த டிஐடி கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் போடுவாரு. ஓகேவா? நீங்க என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னா, இந்த அப்ளிகேஷன் எப்பா! இந்த அப்ளிகேஷன டெவலப் பண்றதுக்கு ஓகே. இது ஒரு ஆப்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு நெறைய டிபெண்டன்சிஸ் தேவ. கான்ஃபிகரேஷன்ஸ் தேவ. சோர்ஸ் கோட் தேவ. இதெல்லாம் சும்மா அப்படியே வச்சுக்கணும். அதாவது கற்பனை பண்ணி வச்சுக்கணும். டிபெண்டன்சிஸ்னா என்னங்கிறது நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஒரு அப்ளிகேஷன் இத வந்து நான் இப்போ வந்து இப்ப நான் இத குடுத்திருக்கிற இடத்துல, இத வந்து நீங்க வந்து இங்க வந்து டிபெண்டன்சிஸ் அப்டின்னா என்னங்கிறது பின்னாடி சொல்றேன். என்னுடைய மத்த புரோகிராமிங் வீடியோஸ்லாம் பாருங்க. சி ஷார்ப், ஜாவா அதுலலாம் பாருங்க. அதுல ஐ அம் ட்ரைங் டூ எக்ஸ்ப்ளைன். ஓகேவா? ஓகே. இத வந்து ஒரு ஆப்ன்னு சொல்லலாம். ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம். எத? இப்ப நான் அந்த ரெட்டா ஒரு ஒரு கட்டம் மாரி போட்டிருக்கேன்ல அத. ஓகே. ஒரு ஆப்பு, ஒரு ப்ராஜெக்ட்டு ஓகே. இது இப்ப எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இத என்ன பண்றாங்கன்னா, டெவலப் பண்ணி முடிச்ச உடனே, இந்த டிஇடி என்வைரன்மென்ட்ல போடுறாங்க. ஓகே. டிஇடி என்வைரன்மென்ட்ல ஒரு மனுஷன் தான் கொண்டு போய் போடணும். ஓகே. ஓகே. அதாவது ஒரு மனுஷர் கிடையாது. இருப்பாங்க. 2, 3 பேர் இருப்பாங்க. ஓகே. அப்புறம் டிஐடில பாஸ் ஆனதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே. அதே மனுஷங்க இன்னும் ஒரு 2, 3 பேர் இருக்கிற டீம். அவங்க டீம தான் ஆப்பரேஷன்ஸ் டீம்ன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அந்த ஆப்பரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணும், டிஇடில அப்ளிகேஷன்ஸ்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம், ஓகே. டெஸ்டிங் டீம் கொண்டு போகும். ஓகே. அப்புறம் டெஸ்டிங் டீம்ல இருந்து டெஸ்டிங்ல சிட்ல எல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம், ஓகே. உங்களுக்கு வந்து இங்க போகும். அதாவது யுஏடிக்கு. அதையும் ஆப்பரேஷன்ஸ் டீம்ஸ் தான் கொண்டு போவாங்க. புரியுதா? ஓகே. அப்புறம் யுஏடில எல்லாம் அந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆனதுக்கப்புறம், இங்க போகும். ஓகே. புரொடக்ஷன் போகும். ஓகே. இதான் சைக்கிள். ஓகே. அப்புறம் புரொடக்ஷன்ல ஏதாவது இஷ்யூன்னா, ஓகேவா? அதாவது இந்த புரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ட போயி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மாரி கரெக்ஷன் வேணும் அந்த அப்ளிகேஷன்ல. இது எல்லாத்தையும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். சரியா? நான் இப்ப திருப்பி ஏன் சொல்றேன்னா, வேற வழி இல்ல. இந்த வீடியோ புதுசா கவனிக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக. சரி. இப்போ ஓகே. என்னோட பீரியட்ல ஓகேவா? அது மீன் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில ஒரு 6, 7 வருஷம் டீச்சிங்லேயே ஓடுச்சு. ஓகே. ஸ்டட்ஸு, ஜாவா, ஓகே. ஜாவா பீன்ஸா? ஆமா. ஓகே. அப்புறம் சி ஷார்ப்பு, ஓகே. நான் கிளியரா சொல்லிட்டேன். 93, 96லலாம் கோபாலு, ஃபோர்ட்ரானு, பேசிக்கு, மைக்ரோ ப்ராசஸர் புரோகிராமிங்கு. நான் சொல்றது 92, 96 ஓகேவா? ஆ. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் 96 காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஓகே நான் வந்து இதுல போறேன், டீச்சிங்ல. சி பிளஸ் பிளஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்குறது, வைக்கிறது. ஓகே. சி பிளஸ் பிளஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்மளோட குரு ஒருத்தர் இருக்காரு. பாலகுருசாமி. செமையான ஆள். ஓகே நிஜமா. ஓகே. இப்பவும் நான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு காரணம்னா அவர் தான். அவரோட புக்கு டைம் கிடைச்சா வாங்கி படிங்க. ஓகே. பாலகுருசாமியோட
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ன்னு இருக்கும். ஓகே. சரி. ஓகே. விஷயத்துக்கு வருவோம். ஓகே. என்னோட டீச்சிங் மெத்தடாலஜியே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குங்க. கொஞ்சம் வந்து ஒரு கதை சொல்ற மாரியே இருக்கும். ஓகே. அதனால என்ன கதை சொல்லல் மூலியமா, ஸ்டோரி டெல்லிங் மூலியமா என்னால கான்செப்ட்ஸ உங்க மூளையில கொண்டு போறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவ்வளதான். விஷயம் ஒண்ணுமே இல்ல. சரியா? சரி. இப்ப இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஓகே. இப்போ ஒரே நிமிஷம் மக்களே. அப்பா சாரி, சாரி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வீடியோ தான். ஓகே. இல்லைன்னா புரியாது. சரியா? ஆ. லாஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, ஓகே. லாஸ்ட் வீடியோல நான் வந்து 12 ஃபேக்டர் ஆப்ன்ட்டு ஒரு கான்செப்ட்ல சொல்லி நிறுத்தியிருப்பேன். ஓகே. நான் இப்ப சொன்ன இதெல்லாம் வந்து சரி இத வேணா இங்க கொண்டு போயிடுறேன். ஓகே. இது எல்லாமே நடந்தது வந்து ஓகே 2012ல. ஓகே. இது எல்லாமே எப்ப எந்த வருஷம் நடந்தது? 2012 ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே 2012 இயர். ஓ! இயர். ஓகேவா? நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, இந்த வித்தின் அ பீரியட் ஆஃப் இந்த ஒரு 13 இயர்ஸ் இந்த வருஷம் வந்து 2025 எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால கிளியரா சொல்ல முடியும். புரியுதா? இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு. புரிஞ்சதா? ஓகே. 2000 இயர் 2000லயே உங்களுக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஓகே. அதெல்லாம் வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றான்னா, நம்ம இவரு அமேசான் ஓனர். அவர் பேரு டக்குன்னு ஓகே டக்குன்னு வரல. ஓகே. அமேசான் ஓகே வெப் சர்வீஸ் AWSலாம் வருது. ஓகேவா? சரி ஓகே. விஷயத்துக்கு வருவோம். திறந்து வை, திறந்து வை. கதவ திறந்து வை. அக்காவ. ஓகே. AWS கான்செப்ட்ஸ்லாம் வருது. அக்கா அப்படியே கூட்டிருங்கக்கா. ம். யா. ஓகே. சரிப்பா. இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த நடந்த ஹிஸ்டரியில நான் சொன்னது எல்லாமே வந்து 2000 ஓகே 12ல. ஓகேவா? ஓகே. சரி. இப்போதைக்கு ஓகே. உங்களுக்கு நான் வந்து இந்த கான்செப்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே. உங்களுக்கு நான் லாஸ்ட் இதுல வந்து இந்த 12 ஃபேக்டர் ஆப்ன்றதுல நான் வந்து சொல்லி நிறுத்தியிருப்பேன். ஓகேவா? ஓகே. நான் சொல்றத ஒரு கதை மாரி உள்வாங்கிக்கோங்க. ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். 2012 ஓகே. சாரி. ஓகே. ஆ கொஞ்சம் திணர்றேன் அந்த இடத்துல. ஓகே. எப்படி கொண்டு போறது அப்படின்ட்டு. சரி. இப்போ நம்ம டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போதைக்கு ஓகே. இந்த காலகட்டத்தில இந்த மார்ச் மாசம் 31ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை உங்க மனசுக்குள்ள போணுங்க. ஓகே. ஓகே. அத நான் போட்டுர்றேன். ஓகே. கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன். இது எல்லாமே இப்போ வந்து இந்த காலகட்டத்தில இதுதான் டெவலப் பண்றாங்க. ஓகே. இந்த வார்த்தை உள்ள போகுதா? ஓகே. இது நம்ம தமிழ் மாணவர்களுக்காக நான் ஸ்பெஷலா எடுக்கிறது. இன்னைக்கு அதனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுப்பேன் கான்செப்ட்ஸ. ஓகேவா? ஒரே நிமிஷம் மக்களே. சரி இதெல்லாம் சரி இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் இருக்காது. ஓகே. ஓகே. நான் ரொம்ப காஸ்ட்லியான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றதில்ல. கோர் கான்செப்ட் சொல்லிக் குடுத்துட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த இதில அதாவது என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஓகே. அதாவது கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸு,
ஓகே. நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னா, ஓகே. அதையும் படமா போட்டுறேன். ஓகே. நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போ இப்போ ஒரு கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னா, ஓகே. பாருங்க. ஒரு அப்ளிகேஷன் இப்ப நீங்க டெவலப் பண்றதெல்லாம் கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஓகே. கிளவுட் நேட்டிவ் அப்டின்னா, நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட்ன்னா என்ன? அது ஒரு இது வருது. ஓகே. ஸோ நீங்க கிளவுட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடணும். அத வந்து ஓகே. கிளவுட் பேசிக்ஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஈஸியா சொல்லணும்னா, ஓகே. நீங்க வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு, ஓகே. சாஃப்ட்வேர் அதாவது ஃப்ரண்ட் எண்ட் தேவ, பேக் எண்ட் தேவ இல்லையா? ஓகே. அப்புறம் அ என்ன சொல்றது? அ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ஓகேவா? நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட டெவலப் பண்றீங்க. ஓகே, ஓகே. பேக் எண்டுக்கு ஓகே. பேக் எண்ட்ல நீங்க வொர்க் பண்றதுக்கு ஓகேவா? நீங்க தனியா அந்த பேக் எண்ட வந்து உங்களுடைய மெஷின்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஓகேவா? நீங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கணும்னா, உங்கள வந்து நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து உங்கள வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிளவுட் புரியும். ஓகேவா? அதுக்குன்னு தனியா நீங்க ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவையில்ல. ரூமு, சாஃப்ட்வேரு சாரி அதாவது கம்ப்யூட்டர்ஸு ஓகே அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. புரிஞ்சதா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் தேவையோ, ஓகே என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறீங்களோ, இப்ப எல்லாமே கிளவுட் அப்படிங்கிற ஒரு என்வைரன்மென்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். சரி போதும். நான் சின்னதா சொன்ன சின்னதா சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா, நான் ஒரு கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். ஓகே. கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் நான் ஒண்ணு டெவலப் பண்றேன்னா, எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்க. ஓகே நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். ஓகேவா? ஓகே. என்னோட அப்ளிகேஷனு ஓகேவா? எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் சப்போர்ட் இது எல்லாமே ரெட்ல போட்டுக்கலாமா? ஓகே. இட் ஷுட் இட் ஷுட் சப்போர்ட் ஓகே. புட்டிங் ரெட்டா, கிரீனா ரெட்டே போட்டுக்கலாம். 12 ஃபேக்டர் ஆப். ஓகே. மை அப்ளிகேஷன் ஷுட் சப்போர்ட் 12 ஃபேக்டர் ஆப். ஓகேவா? பாருங்க நல்லாருக்கும். என்னடா 12 ஃபேக்டர் ஆப்பு? நான் இப்ப இந்த இடத்துல 12 ஃபேக்டர் ஆப்ப நான் சொல்லணும். ஓகே. நான் அதுக்குள்ள போல. 12 ஃபேக்டர் ஆப்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டா படிங்க. ஆனா, நம்ம தமிழ் மக்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் புரியாது. அதான் மேட்ரு. சரியா? ஓகே. ஏன்னா, அதெல்லாம் பிராக்டிகலா நான் வந்து தெரிஞ்சிருக்கிறேன். ஓகேவா? அதனால என்னால வந்து ஈஸியா அத வந்து உங்களுடைய மனசுக்குள்ள கொண்டு போக முடியும். ஓகே. 12 ஃபேக்டர் ஆப் அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த வார்த்தைய நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்க. ஓகே. அவசரப்பட்டீங்கன்னா புரியாது. ஓகேவா? அதான் ப்ராப்ளம். நம்ம மக்கள் எதுவும் ஆழமா வந்து டெய்லி படிக்கிறதில்ல. தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுறதில்ல. ஓகே. அடுத்தது ஸ்கேலபிள். ஓகேவா? இந்த ஸ்கேலபிள் அப்படின்ற வார்த்தை கொண்டு போயிட்டீங்கன்னா, ஓகேவா? உங்களுக்கு ஸ்கேலபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸ்கேலபிள்னா ஓகே. அப்பா! இப்போ நீங்க உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன கொண்டு போய் சர்வர்ல போட்டுட்டீங்க. அதான் புரொடக்ஷன் போயிருச்சு. ஓகே. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷனுக்கு 1000 யூசர்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ 1000 யூசர்ஸ்க்கு அந்த சர்வர் தாங்குமா? 1000 பேர் அட் அ டைம் லாகின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே புரியுதா? தயவுசெய்து வந்து இத கவனிச்சு இத எப்படி கவனிக்கணும்னா, நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணணும்.
புரிஞ்சுதா? ஓகே. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து திஸ் 12 ஃபேக்டர் ஆப் இதுல இருக்கணும். அதாவது நீங்க டெவலப் பண்ற அப்ளிகேஷனு 12 ஃபேக்டர் ஆப்க்கு சப்போர்ட் பண்ணணும். 12 ஃபேக்டர் ஆப்னா என்னன்னு குடுத்து பாருங்க. அப்புறம் உங்க அப்ளிகேஷன் என்னவா இருக்கணும்? ஸ்கேலபிளா இருக்கணும். ஸ்கேலபிள்னா என்னன்னு நான் சொல்றதுக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றேன். ஸ்கேலபிள்னா ஓகே. உங்களோட அப்ளிகேஷன புரொடக்ஷன் சர்வர்ல போட்டாச்சு. ஓகே. 1000 யூசர்ஸ் இருக்காங்க. ஓகே. அடுத்த மாசமே உங்க அப்ளிகேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 யூசர்ஸ் அதிகமாகுறாங்க. அப்போ அந்த சர்வர் தாங்கணும். புரியுதா? 1,00,000 யூசர்ஸ் அட் அ டைம் யூஸ் பண்றதுக்கு அந்த சர்வர் தாங்கணும். அதான் ஸ்கேலபிள். இப்ப நீங்க கவனிச்சிட்டு இருக்கிற அந்த YouTube அப்ளிகேஷன் அது வந்து ஸ்கேலபிள். எத்தன கோடி பேர் அட் அ டைம் லாகின் பண்றாங்க. இல்லையா? நீங்க இப்ப இந்த வீடியோ கவனிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில தான் கோடிக்கணக்கான பேர் YouTube ஆப் மூலியமாவும் ஓகே YouTubeப லேப்டாப் மூலியமாவும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? ஓகே. இது ஒரு ஸ்கேலபிள். ஸ்கேலபிள்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, யூசர்ஸ்க்காக நான் சொன்னது. ஓகேவா? ஓகே. அப்புறம் இதுல 2 கான்செப்ட் வரும். ஸ்கேலபிள்ல. ஓகே. ஒண்ணு வந்து வெர்டிகல் ஸ்கேலிங். வெர்டிகல். ஓகே. இது 2ல வரணும். டைம் ஆகும் இந்த வீடியோ. அவசரப்பட்டீங்கன்னா ஒண்ணும் முடியாது மக்களே. சொல்லிட்டேன். நீங்க வேற இடம் பார்த்துக்கலாம். வெர்டிகல் ஓகே. அப்புறம் ஹாரிசான்டல். இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் முதல்ல உங்க மனசுக்குள்ள போணும். ஓகே. வெர்டிகல் ஸ்கேலிங் இருக்கு. ஹாரிசான்டல் ஸ்கேலிங் இருக்கு. என்னப்பா வெர்டிகல் ஸ்கேலிங்கு அப்டின்னா, அதாவது நீங்க போய் உங்களோட அப்ளிகேஷன வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல போடுறீங்க இல்லையா? ஓகே. அந்த ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயே இன்னொரு ஹார்ட் டிஸ்க்க இன்சர்ட் பண்றது. ஒருவேள யூசர்ஸ் அதிகமானா. ஓகே. அந்த ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஓகே. இப்போ 16 ஜிபி ரேம் இருக்கு அப்டின்னா, இன்னொரு 16 ஜிபி ரேம இன்சர்ட் பண்றது. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸ அதிகம் பண்றதுக்கு பேரு தான் வெர்டிகல் ஸ்கேலிங். இப்டி புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் குடுக்கணும். நான் எல்லாத்தையுமே வாட் எவர் ஐ அம் கோயிங் டூ டெல் நான் எது இதுவரைக்கும் எதெல்லாம் சொல்றேனோ, அது எல்லாமே யூ நீட் டூ அப்சர்வ் இன் ஆன் ஏரியல் வியூ. கிளியர்? ஓகே. ஆர் பேர்ட்ஸ் ஐ வியூ. ஒரு கழுகு பார்வையிலிருந்து கவனிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஏரியவியல் அதாவது என்ன சொல்றது? ஒரு ஏரியல் வியூல இருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்க்கணும். நான் சொல்லிக் குடுக்கிறதெல்லாம். ஈஸியா மனசுக்குள்ள போகும். ஓகே. இப்ப வெர்டிகல் ஸ்கேலிங்கின் வெர்டிகல் ஸ்கேலிங்ன்னா என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர்லயே ஓகே, ஒரு வேள யூசர்ஸ்லாம் அதிகமானாங்கன்னா, அதுக்குள்ளேயே ஹார்ட் டிஸ்க்கா அதாவது உள்ள வந்து உள்ள வந்து பொருத்துவாங்க. அந்த ஒரு கம்ப்யூட்டரோட சிபியூக்குள்ளேயே. ஓகேவா? அப்புறம் ரேம் வந்து அதிகம் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே. ஹாரிசான்டல் ஸ்கேலிங்ன்னா என்னன்னா, ஓகேவா? அதாவது இன்னொரு கம்ப்யூட்டரையும் பக்கத்துல வைக்கிறது. கம்ப்யூட்டரா இன்கிரீஸ் பண்ணிட்டு போறது. புரிஞ்சதா? இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம லேட்டரா வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க இதுல டெவ்ஆப்ஸ் கான்செப்ட்ஸ்க்குலாம் உள்ள போகும்போது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே. சரி. அப்புறம் ஸ்கேலபிள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்க டெவலப் பண்ற ஒரு கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன இந்த 12 ஃபேக்டர் ஆப்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலபிளா இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வாட்? ஓகே. ஐ நீட் a ஸ்பேஸ் ஹியர். ஓகே. ஃபர்கிவ் மீ யார். மன்னிச்சுக்கோங்கப்பா. இது ஒரு பெரிய ஒரு இட் ஹேப்பன்ஸ். ரைட். டைம் எடுக்கும். ஓகே. பிகாஸ் நான் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. வேற வழி இல்ல. ஓகே. Running this and your application should support
நோ அதர் கோ. இது வந்து நான் யாருக்கு எடுக்கிறேன்னா, இந்த கம்ப்யூட்டரே ரொம்ப அதாவது ஒரு ஃப்ரெஷ் இயருக்கு ஓகே, புதுசா அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும். போய் சேர்ந்திருப்பாங்க. அவங்கலாம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த வீடியோஸ்லாம் என் சேனல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஈஸியா அவங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிரும். ஓகே. அப்புறம் ஓகே. நான் உங்களுக்கு வந்து இந்த சேனல் இந்த இந்த ஒரு இந்த செஷன்ல நான் உங்களுக்கு 12 ஃபேக்டர் ஆப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேவா? உங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும்னா, மெயின்டெய்னபிள், ஸ்கேலப் இது ரெட். ஓகே. ஸ்கேலபிளா இருக்கணும், மெயின்டெய்னபிளா இருக்கணும். ஓகே. இந்த மெயின்டெய்னபிள் அப்படின்ட்டு பேசும்போது, ஓகே, வென் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மெயின்டெய்னபிள், ஓகே, யூ நீட் டூ நோ, ஓகே, இந்த இடத்துல, ஓகே, யூ நீட் டூ நோ, ஓகே, காஃப், ஓகே, டிசைன் பேட்டர்ன்ஸு, ஓகே, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே, டிசைன் பேட்டர்ன்ஸ், ஓகே, ஈஸியா புரியும். ஓகே, டிசைன் பேட்டர்ன்ஸு, ஓகே. அதாவது இது வந்து என்னோட மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசுக்குள்ள. ஓகே. ஊப்ல வரும். ஓகே. எப்போ உங்க அப்ளிகேஷன ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது. ஓகே. அப்புறம் சாலிட் வரும். சி நம்ம டெவ்ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னடா இவரு இதெல்லாம் எடுக்குறாரேன்ட்டு தயவுசெய்து வந்து நெனச்சிராதீங்க. பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனோட ஓகே டீச்சிங்ஸ நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. புரியுதா? ஓகே. அப்பதான் உங்களோட அப்ளிகேஷன் மெயின்டெய்னபிளா இருக்கும். ஓகே. சரியா? அப்புறம் இதுல வந்து ஓகே, ஈவன் யூ கேன் மெயின்டெய்னபிள்னா ஓகே, மைக்ரோ சர்வீசஸும் மெயின்டெய்னபிள் தான். ஓகே. இங்க அதையும் கொண்டு வரலாம். ஓகே. ஆனா மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் ஓகே, அது ஒரு பிளேலிஸ்ட்டா கொண்டு போயிருவேன். ஓகேவா? அத சும்மா வச்சுக்கோங்க. ஓகே. காஃப்னா என்னன்னு பாருங்க. காஃப்ல ஒரு 23 பேட்டர்ன்ஸ் இருக்கு. காஃப். ஓகே. இதெல்லாம் வந்து ஓகே. See, when you are thinking about cloud native applications அப்படின்ட்டு நீங்க நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, இதெல்லாம் அப்ளை ஆகும். ஓகேவா? கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ப இது பார்த்துட்டோமா? ஓகே, மெயின்டெய்னபிள், ஓகே, ஸ்கேலபிள். ஓகே. சி அப்புறம் இந்த ஒரு வார்த்தை. யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சூப்பர் வார்த்தை இது. ரெசிலியன்ட். ஓகே. மறக்காதீங்க. ஓகே. ரெசிலியன்ட். ஓகே. ரெசிலியன்ட்னா என்னப்பா? ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மீள்தன்மை, மீட்சி. புரிஞ்சுதா? மீட்சி. அதாவது ஓகே, ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகும். புரியுதா? ஓகே. ஸோ இந்த ரெசிலியன்ட் அப்படின்ற அந்த வார்த்தை நீங்க உங்க மனசுக்குள்ள போணும். ஈஸியா சொல்லியிருக்கேன். ஓகே. இஷ்யூ வந்தாலும் ஓகே, உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அப்படிங்கிற லெவல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ரெசிலியன்ட். ஓகே. ஸோ பாருங்க, நான் இப்ப இங்க இது வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணது இந்த விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. உங்க அப்ளிகேஷன் 12 ஃபேக்டர் ஆப்ப சப்போர்ட் பண்ணணும். உங்க அப்ளிகேஷன் வந்து மெயின்டெய்னபிளாவும் இருக்கணும். ஓகே. உங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்கேலபிளா இருக்கணும். ஓகே. உங்களுடைய அப்ளிகேஷன் ரெசிலியன்ட்டா இருக்கணும். ஓகே. அப்புறம் ஓகே, இந்த ரெசிலியன்ட் பத்தி பேசும்போது உங்க அப்ளிகேஷன் வந்து ஃபால்ட் டாலரன்ஸாவும் இருக்கணும்.
காட் இட். நீங்க டெவலப் பண்ற ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் மஸ்ட் ஹேவ், மஸ்ட் சப்போர்ட், ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் அக்கார்டிங் டூ மீ. புரியுதா? ஓகே. ஓகே. அப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஓகே ஸ்டேட்லெஸ்ஸாவும் இருக்கணும். ஆஹாஹா! வாட் ஹேப்பன்? யோர் அப்ளிகேஷன் ஸ்டேட்லெஸ். ஓகே. ஸ்டேட்லெஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி கான்செப்ட். ஓகே. அது பார்த்தீங்கன்னா, இ அதில ஸ்டேட்லெஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, ஓகே, யூ நீட் டூ இமேஜின் ஓகே, செஷன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? செஷன். ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்வர்ல போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ ஒரு சர்வர்ல வந்து அந்த சர்வருக்கு மட்டும் தான் செஷன் தெரியும். ஓகே. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஒருவேளை யூசர்ஸ் அதிகமாகுனாங்கன்னா, நீங்க ஹாரிசான்டல் ஸ்கேலிங்ல இன்னொரு கம்ப்யூட்டர குடுப்பீங்களா? இன்னொரு 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 கம்ப்யூட்டர நீங்க கொண்டு வருவீங்க. சர்வரா. கரெக்ட்டா? அப்போ 2வது கம்ப்யூட்டருக்கு முதல் கம்ப்யூட்டரோட செஷன் எப்படி தெரியும்? புரியுதா? ஓகே. ஸோ அப்படி அப்படி புரிஞ்சுக்கிறது அதனால என்ன பண்ணணும்னா, ஓகேவா? ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது, ஓகே, அந்த அந்த செஷன் சரி. ஓகேவா? அந்த செஷன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்லெஸ் வந்து இது ஒரு தனியா ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். ஓகேவா? இப்போதைக்கு வந்து நான் சொன்ன அந்த ரஃப் ஐடியாவ புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உங்க அப்ளிகேஷன் இந்த ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. லோட் பேலன்சிங். இத இங்க குடுத்துடலாமா? ஓவரால் ஈஸியா புரியும். ஓகே. என்கிட்ட வந்து எப்படி சொல்றது? ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஆனா, என்னால ஈஸியா உங்க மனசுக்குள்ள இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் புகுத்த முடியும். ஐ கேன் இன்ஜெக்ட் ஆல் தீஸ் கான்செப்ட் இன்டூ யுவர் மைண்ட். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோட் பேலன்சிங். ஓகே, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டெவாப்ஸ்ல இருக்கிறதுனால, ஓகே, உங்க அப்ளிகேஷன் ஓகே, இட் மஸ்ட் சப்போர்ட் ஓகே, இந்த ஒரு கான்செப்டும். ஓகே. இதுதான் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஓ! ஓ! இப்ப சொல்லலாமா? வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஓகே. கோச்சுக்காதீங்க. ஓகே. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. வேற வழி இல்ல. கன்டினியூயஸ் டெவலப்மென்ட். கன்டினியூயஸ் டெவலப்மென்ட். ஓகேவா? இத பத்தி நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோல. அண்ட் கன்டினியூயஸ் டெப்ளாய்மென்ட். கன்டினியூயஸ் டெப்ளாய்மென்ட். இது ஒரு இதுதான். ஓகே. இங்க தான் CI/CD-லாம் வந்துரும். புரிஞ்சுதா? கன்டினியூயஸ் ஓகே டெப்ளாய்மென்ட். ஓகே. எதுல வந்துரும்? ஓகே. ஆ DIT. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே சிட்டு. அதுக்கப்புறம் UAT. அதுக்கப்புறம் ப்ராடு. கேப்பே கிடையாது. ஓகேவா? பாருங்க உங்க அப்ளிகேஷன் எது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. ஓகே. இவ்வளவு இவ்வளவு கேரக்டர்ஸ், இவ்வளவு நேச்சர்ஸ் உங்க அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது. ஓகே. ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கணும். ஓகே. அடுத்தது ஓகே உங்களோட அப்ளிகேஷனுக்கு இது ஒண்ணு தேவ. ஓகே. அதாவது என்ன சொல்றது? சோர்ஸ் கோட் SCM டூலு. ஓகே. நம்ம தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே. அதாவது மோஸ்ட்லி ஓகே. தயவுசெய்து நான் சொல்றது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இல்லைன்னா இல்லைன்னா நான் எதுக்கு நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும்
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட சொல்லிக் குடுக்க போறேன். ஓகே. அதாவது ஒரு வார்த்தைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது என்ன? அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? அது எதுக்கு யூஸ் ஆகுது? பிளைண்டா அக்செப்ட் பண்ணாதீங்க, அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே. இது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மென்ட்டா? ஓகே. அத பார்த்துக்கோங்க. எஸ்சிஎம் டூலு. ஓகே. எஸ்சிஎம் டூல்ல நெறைய இருக்குங்க. யூ ஹேவ் கிட்டு. ஓகே. அவ்வளவு இருக்கு. ஆ இருங்க. கிட் இருக்கு. யூ காட் பிட் பக்கெட். கிட் வேணும்னா கிட் பக்கெட் அதாவது கிட் யூஸ் பண்ணிக்கலாம். பிட் பக்கெட் வேணும்னா, ஓகே பிட் பக்கெட்டு. ஓகே. அதுக்கப்புறம் யூ ஹேவ் என்ன இருக்கு? ஞாபகத்துக்கு வரல. காக்ஸ் இருக்கு. யூ ஹேவ் காக்ஸ்ல புது வார்த்தை இல்லையா? ஓகே. அப்புறம் கிட் ஹப்ன்னு இருக்கு. சின்னது பண்ணிக்கலாமா? நெறைய டைப் பண்ணலாம். ஓகே. 16 வச்சுக்கலாம். டைம் ஆகும். கோச்சுக்காதீங்க. வேற வழி இல்ல. ஐ நோ, ஐ நோ. ஓகே. இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். பட் சம்திங் இஸ் நீடட்ல்ல. யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அதாவது டெவாப்ஸ் பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு இடம் தேவையில்ல. ஓகே. அதனால வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா போடுறேன். ஓகேவா? காக்ஸ் தேவ. ஓகே. அதுக்கப்புறம் கிட் கிராக்கன்னு ஒண்ணு இருக்கு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. இது எல்லாமே வந்து எஸ்சிஎம் டூல்ஸ் சரியா? இப்படி புரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே எஸ்சிஎம் டூலு. ஓகே. எஸ்சிஎம் டூல்ஸ். சும்மா. சோ தட் யூ வில் பி பவர்ஃபுல்ல. அப்புறம் கிட் ஹப் குடுத்துட்டேன்னா, கிட் ஹப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி போதும். ஓகே. உங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே ஓகே, இங்க தான் இருக்கும். உங்களுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே இங்க தான் இருக்கும். ஓகே. திஸ் இஸ் ஸோ உங்களுடைய கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் ஓகே, must support 12 factor app. It should be maintainable. It must be scalable. It must be resilient. It must be fault tolerance. It must be stateless. Okay. It must be with continuous development and continuous deployment in DAT, SIT, UAT, and prod. Got it? Clear? Okay. So I think this is enough. Okay. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ திஸ் இஸ் டைம். சரி மக்களே. ஓகே. ஐ திங்க் டைம் எவ்வளோ ஆச்சுன்ட்டு நான் நோட் பண்ணல. ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். ஓகே. சீக்கிரம் இன்னைக்கு டுடே இஸ் ஐ திங்க் 31 மண்டே ரைட்? ஓகே. ஸோ வில் மீட் பை கமிங் ஃப்ரைடே. ஓகே. ஐ எம் ஸ்டாப்பிங் திஸ் செஷன். ஓகே. பாய். டேக் கேர். டேக் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் நான் இதெல்லாம் வந்து ஓகே. நீங்க வேணா முன்னாடியே வீடியோ நிறுத்திருங்க. ஓகேவா? டீட்டெயில்டா இது ஒரு சேனல். ஓகே. எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா கோர் கான்செப்ட்ஸ் நமக்கு மக்களுக்கு தேவை. ஓகே. யாராவது ஒருத்தர் வந்து அடிப்படையிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போணும். ஓகே. அதுக்காக இந்த சேனல் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? Cloud native apps. Okay. Characters. Correct. Okay. See. Okay. உங்களுக்கு இங்க பார்க்குற நீங்க ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா?
12 ஃபேக்டர் ஆப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணதே அதுக்கு தான். ஓகே. பட் இதெல்லாம் தெரிஞ்சா தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஓகே. இல்லைன்னா எனக்கு தான் கஷ்டம் சொல்லிக் குடுக்குறதுக்கு. ஸ்கேலபிள், ரெசிலியன்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நோ அபௌட் ரெசிலியன்ட். ஓகே. ஃபால்ட் டாலரன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். யுவர் அப்ளிகேஷன் மஸ்ட் பி ஸ்டேட்லெஸ். ஓகே. யுவர் அப்ளிகேஷன் மஸ்ட் சப்போர்ட் ஆல் திஸ். ஓகே. யுவர் அப்ளிகேஷன் மஸ்ட் ஹேவ் திஸ். ஓகே. கன்டினியூயஸ் டெவலப்மென்ட், கன்டினியூயஸ் டிப்ளாய்மென்ட். ஓகே. ஓகே. நான் இதுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகே. என்ன ஃபாலோ பண்றவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேயா? ஓகேயா. ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட். சரியா நல்லா படிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஐ அம் ஸ்டாப்பிங் திஸ் செஷன். பாய். டேக் கேர்.